வேலையெல்லாம் என்னோட போட்டோம். நீ முதல்ல உன் படிக்கிற வேலையை பாரு. சரிண்ணே, நீ எல்லாத்தையும் வாங்கிட்டு நான் பக்கத்துல ஒரு ஃப்ரெண்டை பார்க்கணும். போயிட்டு வந்துடுறேண்ணே. அப்படியா? போயிட்டு வா. எப்படியும் பேரம் பேசிவாங்க, லேட் ஆகும். நல்லா மெதுவே வா. என்னண்ணே செல்ல முத்தண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. நீ ஏன் முறுக்குற? முறுக்காதப்பா. முருங்கை என்ன விலை? 3 ரூபா. சரி, தங்க என்ன விலை? தங்கமா? அதான் உன் கடையில கேரட் தங்க விலையில விக்குது. அது 8 ரூபா. 8 ரூபா. தங்கத்துக்கு தங்கச்சி? அது யாரு? தக்காளி. தக்காளியா? 7000 ரூபா. தங்கச்சிக்கு சக்காளத்தி? சக்களத்தியா? பீட்ரூட்டியா? பீட்ரூட்டா? அது வந்து 12 ரூபா. ஆமா, அது என்ன சக்களத்தி? இப்போ தக்காளியும் பீட்ரூட்டையும் ஒரே நேரத்துல சாம்பார்ல போட முடியுமா? போட முடியாது. முடியாதுல? ஆமா. அப்ப தங்கச்சிக்கு சக்காளத்தி இவதானே? வெகு பிரமாதம், ரொம்ப பிரமாதம். அதான் மேட்ரு. சரி, மாமியார் என்ன விலை? மாமியாரா? வெங்காயம் அழு வச்சிருது. ஆமா, அது மாமியார் தான். 8000 ரூபா. 8000 ரூபா. நாத்தனாரு? நாத்தனாரா? பச்சை மிளகாயா? பச்சை மிளகாயா? 12 ரூபா. 12 ரூபா. சரி, இப்ப நீ என்ன பண்ற? மாமியார் விலைக்கு தங்கச்சியும் தங்கச்சி விலைக்கு சக்காளத்தியும் கொஞ்சம் நாத்தனார் கொடு. தங்க வேண்டாம். ஐயோ, என்ன விட சொன்னு எனக்கு குழப்பமா போயிருச்சே. சரி, நானே சொல்றேன். 1/2 கிலோ தங்கச்சி போடு. தங்கச்சியா? கொடுக்குறேன். புடி. 1/2 கிலோ சக்காளத்தி போடு. சக்காளத்தி. 1/4 கிலோ நாத்தனாரு. தங்க வேண்டாம். நாத்தனாரா? பச்சை மிளகாயா? பச்சை மிளகா. பச்சை மிளகா. பாடி பாடி. ஓகே, ரைட். இந்தா. சரி, ஒரு அக்கா எடுத்துக்கிறேன். அக்காவா? வாழக்கா. வாழக்கா. அக்கா போ, அக்கா போ. ஏப்பா, கொஞ்சம் பேரம் பேத்தி கூட. பேரம் பேத்திகளா? கொத்தமல்லி கருவேப்பிலை. கொத்தமல்லி கருவேப்பிலை வாங்கடா செல்லுங்களா. இந்தா பகவதி. என்ன செல்லமுத்து, வியாபாரம் எப்படி நடக்குது? நல்லா நடக்குது. தலைவர் சிங்கமுத்து மீட்டிங். என்னென்ன சிங்கமுத்து மீட்டிங்கா? இந்தாங்க நம்ம பங்கு 100 ரூபா. யோ, பீன்ஸ் தலைவர் சிங்கமுத்து மீட்டிங். ஹலோ, தலைவர் சிங்கமுத்து மீட்டிங். டைம் இல்லைங்க, வர முடியாது. நக்கலா? காசு கொடு. ஏங்க, உங்க தலைவர் மீட்டிங்னா கட்சி காசுல செலவு பண்ணுங்க, இல்லைன்னா உங்க தலைவர் சொந்த காசுல செலவு பண்ணுங்க. காசெல்லாம் தர முடியாது. நானே பேரம் பேசி வாங்கிட்டு இருக்கேன். இதுல கட்சி என்னது? தலைவர் மீட்டிங்கு காசு தர முடியாதா? தர முடியாதுங்க. டேய், ஏங்க, காய்கறி என்ன விலை விக்குது தெரியுமா? பணத்தை குடுறா. தர முடியாதுங்க. தர முடியாதா? என்ன விட்டுரு. என்னடா சதாய்க்கிற? டேய், என்னடா என் அண்ணன் மேல கை வைக்கிற? வாடா என் பாச மலர. அங்க தொட்டா இங்க வலிக்குமா? இங்க தொடறேன், அங்க வலிக்குதான் பாப்போம். வலிக்குண்டா?
முறுக்கு 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 சுண்டல் முறுக்கு முறுக்கு கை முறுக்கு. என்ன வேணும் உனக்கு? சுண்டல் வேணுமாண்ணே? அதான் ஒண்ணு வேணும் போயா. ஏங்க இந்த வட சென்னை எம்பி சிங்கமுத்து குரூப்ல இருந்து தென் சென்னை எம்பி ஈஸ்வரபாண்டி குரூப்ல சேர்றதுக்கு மஞ்ச பையில வச்சு ரூபா 2 லட்சம் வாங்கினீங்கல்ல, அதுல ஒரு 200 ரூபாய் செலவழிந்தாலே இங்க லொக்கரெட் லாட்ஜில் கிடைச்சிருக்கும்ல. அதை விட்டு இல்லைங்க பப்ளிக்ல, அதுவும் படகு மறைவுல. யார் நீ? நானா? ஈஸ்வரபாண்டி எம்பியோட பரம எதிரி எம்பி சிங்கமுத்துரா. தலைவர் ரூபா 2 லட்சம் வாங்கும்போது இந்த சிங்கமுத்து தலைவன்றது மறந்து போச்சாடா உனக்கு? ஏய், உன்னை இடுப்பு வேட்டி மாதிரி இறுக்கமா வச்சிருந்தனே, அவுந்து விழுந்து அசிங்கப்பட்டு. எதிரியா இருந்தா உன்ன அனுப்பிச்சிருப்பேன். அவன் துரோகிடா, நானே கொல்லணும். யாரோ ஒருத்தன் மார்க்கெட்ல மலையில போட்டு அடிச்சிட்டானாமா? யாரா அவன்? ஈஸ்வரபாண்டி ஆளா? இல்லைங்கய்யா, நான் விசாரிச்சிட்டேன். அவன் சாதாரணமான ஆள் தான். கோர்ட்ல டீ கடை வச்சிருக்கானா. பப்ளிக்கா? எவனோ ஒருத்தன் நம்ம ஆளுகளை அடிச்சது ஈஸ்வரபாண்டி கேள்விப்பட்டா அவனுக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி இல்ல. இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. சனி போனா தனியா போக கூடாது. நீ என்ன பண்ற, நம்ம ஆளுங்க அடி வாங்கின அதே மார்க்கெட்ல நாளை காலையில அந்த பயலை குப்பையா போடுற. என்ன குணா, ஏன் இப்படி பதட்டமா ஓடி வர? என் கண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? சீரியஸா ராய்பேட் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்களா? சின்ன காயத்தை கூட அவனால தாங்கிக்க முடியாது. இப்போ அவனுக்கு என்ன ஆக்சிடென்ட் ஆச்சோ? ஒண்ணும் ஆகாது, தைரியமா இரு குணா. எப்படி தைரியமா இருக்கிறது? டேய், உன்னை ராயப்பேட்டை தானே போக சொன்னேன். இங்க எங்க போயிட்டு இருக்க? உங்க அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸா அட்மிட் பண்ணிருக்காங்க, உடனே கிளம்புவாங்க அப்படின்னு தானே போன் வந்துச்சு. உன்னை எத்தனை தடவை அவுட்டிங் கூப்பிட்டுருக்கேன். எப்ப கூப்பிட்டாலும் படிப்பு இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லி தட்டி கழிச்சல. உன்னை வெளியில வர வைக்க நான் போட்ட ஐடியா தான் இது. இங்க பாரு பிரியா, நான் என் அம்மாவை பார்த்ததில்ல, என் அப்பாவை பார்த்ததில்ல. எல்லாமே என் அண்ணன் தான். அவனுக்கு போய் ஆக்சிடென்ட்னு ஏன் எல்லாத்தையும் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற? நான் பண்ணது தப்புதான் குணா, தப்புதான். ஒரு விளையாட்டுக்கு உன்னை வெளியில கூட்டிட்டு போகணும் தான் ப்ளே பண்ணிட்டேன். ஐம் சாரி குணா, ஐம் சாரி, ஐம் ரியலி வெரி சாரி குணா. இத்தனை சாரி சொன்னல, சரி விடுன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? ஏய், என்னாச்சு? குளிர்து. நான் போய் கதவை தட்டுறேன். அவன் திறப்பான். சாலா போட்டு தள்ளிடுவான். யாரு யார் இது? ஏய், ஏய், நீ நீ பகவதி தானே? டேய் மச்சான், ஆனந்து பார்த்து எவ்வளவு நேரம் ஆச்சுடா. ஆமாண்டா, நானும் பகவதியும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் கன்னியாகுமரியில ஒரே டீ கடையில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ஒரு டீ கிளாஸை உடச்சிட்டேன்னு அந்த ஓனர் என் கையில சூடு போட்டார். அவர் மண்டையை உடச்சி போட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் இப்பதான் பகவதியை பார்க்குறேன். ஆமா, உனக்கு ஒரு தம்பி இருந்தால, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் டாக்டருக்கு படிக்கிறான்ல. அப்பவே சொல்லிட்டு இருப்பல உன் தம்பியை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும்னு. டேய், உன் மனசுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும்டா. அப்புறம், பகவதி, ஏதாவது சாப்பிட இருக்கா?
ஒரு 10 நிமிஷம் கூட ரெடி பண்ணிடுறேன். ஆமா, எதுக்குடா அருவாள் எடுத்துட்டு என்ன வெட்ட வந்தீங்க? நம்ம ஆளுங்களை மார்க்கெட்டில் அடிச்சவன போட்டு தள்ளுங்கன்னு தலைவர் சிங்கமுத்து சொன்னார். வந்து பார்த்தா நீ காமெடியா இல்லை? டேய் பகவதி, இங்கே பாரு கொடுமைய. உன்னை வெட்ட வந்த அருவாளை வச்சு வெங்காயம் வெட்டிட்டு இருக்கான். அவசரத்துக்கு பண்ண சமையல்டா, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன கண்ணெல்லாம் கலங்குது? காரமா இருக்கா? இல்ல, வேற என்ன? உங்களை மதிச்சு உட்கார வச்சு சமைச்சு சாப்பாடு போடுறீங்களே காலத்துக்கு. என்னப்பா சாப்பாடு போடுறது ஒரு பெரிய மேட்டரா பேசிக்கிட்டு? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீட்டு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கு. சூப்பரா. குடு. என்னடா அப்படி பார்க்குற? இல்லை, எல்லாம் நல்லா பேசுறீங்க பழகுறீங்க, எதுக்கு இந்த கத்தி அருவாலாம்? வேண்டாமே, விட்டுறலாமே. இல்லடா, இதை விட முடியாது. ஆனா நம்ம பசங்கெல்லாம் நல்லவங்க தான். ஆனா காலப்போக்கு. மச்சான், இதை விட ஒன்ஸ் இதை எடுத்துட்டா மறுபடியும் வைக்க முடியாது. எடுக்கிறது ஈஸி, வைக்கிறது தான் கஷ்டம். இல்லடா, நான் உள்ள வந்தாதான் தெரியும் நான் சொல்றதோட ஃபீலிங். வேண்டாம், நான் சொன்னா உனக்கு புரியாது. நீ உன் தம்பியோட சந்தோஷமா இருக்க. அண்ணே வரணும். வரண்ணே. வரேன் தம்பி. அண்ணா வரேன். அண்ணா இந்தாங்க, இதெல்லாம் நம்ம கிடைக்க வேண்டாம். ஆக அந்த டீ கடைக்காரன் உன் ஃப்ரெண்டா போயிட்டதுனால அவனை ஒன்றும் பண்ணாம மன்னிச்சு விட்டு வந்துட்டேன் இல்லையா? ஒரே ஊருக்காரங்க, ஒன்னா பழகுனவங்க, அதான் மனசு வரலங்கய்யா. அவன் நம்ம ஆளுங்களை பப்ளிக்ல போட்டு புரட்டி எடுத்திருக்கான் ஆனந்தா. பரவாயில்லையா? இல்லைங்கய்யா, நான் சொல்லிட்டேன். அவனால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் சொல்ல வர்றது வேற. நம்மளை எதுக்குறவன் பலசாலியா இருந்தா ஒன்று அழிச்சிடணும், இல்லைன்னா அணைச்சிக்கிறணும். ஃப்ரெண்டுங்கிற அணைச்சிக்குவோம். வேணாங்கய்யா, சரி வராது. ஏன்? அவன் வேற டைப்பு, தனியாள் இல்லை. தம்பி தான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்கான். அவனை விட்டுருலாங்க ஐயா. அப்படியா? பாசத்துக்கு கட்டுப்பட்டவன் பட்டா கத்தி தூக்க மாட்டான். விட்டுரு. உங்க அண்ணன் தான் உன்னை டாக்டருக்கு படிக்க வைக்கிறான்ல, நீ ஏன்டா கல்லால் உட்காந்துருக்க? உனக்கு என்ன தலையெழுத்தா? உன் அண்ணன் பார்த்தா என்னைய திட்டுவான்டா. ஹலோ, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். பொத்து. கேட்டா நொன்னே மாதிரியே கையை காட்டு. வந்து சேர்ந்துருக்க பாரு புள்ளைய. வடிவேலு, என்ன பாக்குது? உன் ஊர்க்கார பையன் ஒருத்த உன்னை தேடி சுத்திட்டு இருந்தான். நம்ம கடையில தான் இருக்கான்னு சொல்லி கூட்டியாந்துருக்கேன். வாயா. அப்படியா? யார் அது? என்ன வடிவேலு, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? பெருமா. என்ன பேசு? ஆஹா, மறுபடியும் நம்ம ஊருக்காரன வம்பா குட்டி வந்திருக்கானையா? இவனு ஒரு லாரிய குட்டி வந்திருந்தா என்னப்பா தகைச்சு போய் நிக்கிற? நான் தான்ப்பா பெருமாளு. எறா கையா. யாரா நீ? ஏண்டா என்ன பார்த்தா யாருன்னு கேக்குற? 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒன்னா படிச்சமேடா. நான் படிக்கவே இல்லை, முட்டாள். வெளியே போ. என்னப்பா டெய்லி காலைல தினத்தந்திலாம் படிக்கிற, வவுச்சர்ல கையெழுத்து போடுற, முட்டாளுன்ற? இந்த பாரு, வாய் முடி சும்மா இருக்கியா? சரி, செஞ்சு எடுத்து குடிக்கிறா நீ. வேணாம். டேய் போடா வெளியே. என்னையோடா? உன்னதான போடா. ஏய், என்னையோடா வெளியே போச்சனே? ஊரை பக்கம் வருமில்ல, அப்ப பேசிக்கிறேன்டா. நான் வந்தா தானே. அடுத்த மாசம் மாரியம்மன் கோயில் திருவிழாக்கு லீவ் வேணும்னு கேட்ட? அப்ப வருமில்ல, அப்ப வருமில்ல. அப்பவே வர மாட்டல, அப்பவே வர மாட்டல. உங்க அம்மா அப்பா பார்க்க போனோம்னா? அப்ப வருமில்ல, அப்ப வருமில்ல. அப்பவே வர மாட்டல. ஏய், ஓயப்ப சாவுக்கு வருமில்லடா. சாவுக்கா? அதுக்கு வர மாட்டான்டா. டேய், என் கடைக்குள்ள இந்த சவுண்ட் எல்லாம் வேணாம். ஞாயிற்றுக்கிழமை லீவு, இவன் வெளியே வருவான், அங்க வச்சுக்கோ பஞ்சாயத்தை. ஏய், நாளைக்கு தாண்டி ஞாயிற்றுக்கிழமை. வெளியில வாடி, உன் குரவலை கடிச்சு துப்பல. தெரியாதாமல தெரியாது. உன் போட்டினிய பொழந்து பொங்க வைக்காம விட மாட்டேன்டா. எப்பா பகவதி, நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வெளியே போய் ஃப்ரீயா சுத்திட்டு வர்றேன், அதையும் கெடுத்து மண்ணள்ளி போடுறியே, நியாயமாப்பா அது? சரி சரி, ஃபீல் பண்ணாத, இதெல்லாம் விடு. யோ, நான் தமிழன், என்னை யாரும் ஏமாத்த முடியாது. உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ. போயா. நான் என்ன இங்கிலீஷ்காரனா சொன்னேன்? யோ கொடுத்துட்டு போயா. அட என்னையா உன்னோட தொந்தரவா போச்சு? யோ கொடுத்துட்டு போயா. ஹலோ, ஆட்டோல வந்தா காசு கொடுத்துட்டு போங்க. அட ஆட்டோவுக்கு காசு வேண்டாமா? இந்த ஆள் பண்ண அநியாயத்தை கேளுமா. சைதாப்பேட்ல இருந்து இந்த காலேஜ் வர்றதுக்கு 25 ரூபா தான் ஆகும். இங்க பாத்தீங்களா, 45 ரூபா காட்டுது.
என்னே ஏமாத்துறேன்னு எத்தனை அப்பாவிகளை ஏமாத்திருப்பேன். நீ அப்பாவி நினைச்சு நான் ஏமாந்துட்டேன். கஞ்சி கேக்குறேன் குடியா. இனிமே சூடு எப்ப நீ புடி. தப்புச்சண்டா. எனக்கு எப்பவுமே ஒரு அட்வான்ஸ் பிரெயினுங்க. இவெல்லாம் டக்காலிட்டி இவனை நம்பவே கூடாது. இவனை தம்பி உன் பேர் என்ன? பகவதி. இந்த ஜென்மத்துக்கு உன் பேரை நான் மறக்க மாட்டேன். பயங்கரமான ஆளா இருப்பீங்க போல இருக்கு. நீங்க யாரு? என் தம்பி இந்த காலேஜ் தாங்க படிச்சுட்டு இருக்கிறான். நீ காலேஜ்ல பேரண்ட்ஸ் அண்ணன் தம்பிலாம் வரலான்னு சொன்னாங்க. அதான் நானும் வந்தேன். உங்க தம்பி பேர் என்ன? குணா. குணா. அது என்ன கையில மஞ்சள் பை? இதுல கோட் சூட்லாம் வச்சிருக்கேன்ல. அப்ப போட்டுட்டு வர வேண்டியதானே? நீங்க வேற ஆட்டோக்காரன் இந்த ட்ரெஸ்ஸுக்கே இவ்வளவு சூடு வைக்கிறானுங்க. இதுல கோட் சூட்லாம் போட்டு வந்தேன்னு வைங்க, மீட்டரை பார்த்து வச்சிருவானுங்க. சரி, இந்த ரூம்ல பேரண்ட்ஸ் எல்லாம் டிராமாக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நான் போய் உங்க தம்பியை கூட்டிட்டு வரேன். நீங்களும் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இங்கே இருங்க. என்னங்க இது கோலம்? ஆடு ஆடு போங்க. என்னடா அது, அந்த பக்கம் ஆட்டோ டிரைவர், இந்த பக்கம் அம்மனு, நமக்குன்னு இந்த வாய்க்குதுங்க பாரு. யோ நீ ஏன் கத்துற? நான்ல கத்தணும். நான் ட்ரெஸ் மாத்தும் போது நீங்க பாத்துருப்பீங்கல்ல. ஒன்னும் பெருசா பார்க்கல. முதல்ல நீ வெளிய போ. நானும் ஒன்னும் முழுசா பார்க்கல. டேய் குணா, உங்க அண்ணாவை தேடிட்டு இருக்கியா? ஆமா. உங்க அண்ணா எப்போ வந்துட்டாரு. என்னது வந்துட்டாரா? இங்க தானே நிக்க சொல்லிட்டு போனா. எங்க போனா அந்த பொண்ணு? This is for you too. Thank you. ஏய் பகவதி, நீங்க எப்படிங்க? நீங்க எங்க இங்க? நான் இந்த காலேஜ்ல படிக்கிறேன். அப்படியா? ஏன் தம்பி கூட இந்த காலேஜ் தான் படிக்கிறான். ஓ, உங்க தம்பி இந்த காலேஜ்ல தான் படிக்கிறாரா? பேரு குணா. ஓ, குணா அண்ணனா? இதான கோட் சூட் புதுசா? ஃபங்க்ஷனுக்கு வரேன், இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வரவானாமா? நல்ல ட்ரெஸ் போடலாம், ஆனா ஜிப் போடணும். வாங்க வாங்க. ஐயோ, இங்க தானே நிக்க சொன்னேன், காணுமே. ஐயோ, எங்க அண்ணன் ஒரு அப்பாவி. எங்க போனானோ? ஏய் பொலமாதுரா. ஒண்ணு பண்ணு, நீ இந்த பக்கம் போய் பாரு, நான் இந்த பக்கம் போய் பாக்குறேன். இங்கே இருங்க, நான் போய் குணாவை கூட்டிட்டு வரேன். இருந்தாலும் நீங்க பண்ணது ரொம்ப அநியாயங்க. என்ன செஞ்ச? ஏங்க நீங்க சொன்னா பார்த்தாதா? எதுக்கு நீங்க ஜிப்பெல்லாம் போட்டு விட்டீங்க? விடியா, அது சின்ன விஷயம். எது சின்ன விஷயம்? என் கற்பு சம்பந்தப்பட்ட விஷயம். இதே மாதிரி ஒரு நாள் நான் போட்டு உள்ள. என் பேர் பகவதி இல்லைங்க. ஐயோ. ஏய் குணா, குணா. ஹாய், உங்க அண்ணனை தேடிட்டு இருக்கியா? ஆமா. அவரை நான் தான் உட்கார வச்சிருக்கேன். எங்க? நான் சொன்ன இடத்துல நிக்காம உங்க தம்பி எங்க போனாரு? என்னங்க இது, ஆளாளுக்கு என்ன இப்படி அல்லாட விடுறீங்க? என் தம்பி எப்படிங்க பாக்குறது? வெல்கம் எவரிபடி. முதல் நிகழ்ச்சியாக கெஸ்ட் கான்டெஸ்ட். இங்க கெஸ்டா வந்திருக்கிற யார் வேணாலும் மேடை ஏறி பாடலாம், ஆடலாம். ஐடியா. நீங்க மேடையில ஏறி பாடுனீங்கன்னா குணா எங்க இருந்தாலும் வந்துருவாரு. கரெக்ட்டுங்க. நம்ம நாளை நமது சினிமா மாதிரி. அப்படிதான். ஓகே, இத வந்துட்டேன் தம்பி. அன்பு மலர்களே. எங்க அண்ணா வாய்ஸ். ஏய் என்னங்கடா, எம்ஜிஆர் படம் காட்டுறீங்க?